அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து நோன்பை பற்றி. அதாவது நோன்பு நம்ம கஷ்டப்பட்டு செய்கிற நோன்பு வந்து மறுமையில் அதுக்குண்டான முழு கூலியை நம்ம பெறணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அல்லாஹ் முழுசும் ஏற்றுக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம எதில் எந்த விஷயத்தில் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் எந்தெந்த விஷயத்தெல்லாம் தடுத்து நம்ம வாழ சொல்லியிருக்கானோ, குரானில் சொல்லியிருக்கானோ, இது செய்யாத அப்படின்னு, அதெல்லாம் நம்ம செய்யாமல் இருக்கணும். அந்த நோன்பு காலங்களில் அதெல்லாம் நம்ம செய்யாமல் இருந்தால் தான் அது நம்ம அதை செய்யாமல் இருந்த அன்பின் காரணமாக அதுக்குண்டான கூலியை அல்லாஹ் மறுமையில் தாரான். அதனால் குரானில் என்னென்ன செய்யக்கூடாதது செய்ய சொல்லியிருக்கானோ அதெல்லாம் நம்ம பார்த்து, பொய் சொல்லக்கூடாது, வாக்கு மீறக்கூடாது, நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது, யாருக்கும் அநியாயம் பண்ணக்கூடாது, கோபப்படக்கூடாது, யார் மனசையும் நோவடிக்கக்கூடாது, யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது, நெருக்கடி கொடுக்கக்கூடாது, யாருக்கும் அநியாயம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஒரே இதில் சொல்ல முடியாது. அதனால் குரானில் வந்து பாருங்கள், எடுத்து எது செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யாமல் இருக்கணும். அப்படி அதெல்லாம் நம்ம பின்பற்றினா தான் அந்த நோன்பை வந்து அல்லாஹ் ஏற்றுக்குவான். நம்ம எல்லா பாவம் பண்ணிவிட்டு நம்ம நோன்பு வச்சு சாப்பிட இருந்தால் மட்டும் அல்லாஹ் வந்து அந்த நோன்பை ஏற்றுக்க மாட்டான். அதனால் வந்து நம்ம வந்து அதை தடுத்த விஷயங்களை வந்து நம்ம தவிர்த்து வாழும்போது தான் அந்த நோன்பை வந்து அல்லாஹ் ஏற்றுக்குவான். அதனால் என்னென்ன விஷயங்களோ தவிர்த்து வாழ சொல்லியிருக்கானோ அது என்னங்கிறது குரானில் எடுத்து பாருங்கள். பார்த்துட்டு நோன்பு வைங்க. அதுக்குண்டான முழு கூலியும் மறுமையில் அல்லாஹ்ட்ட வந்து பெறுவதற்குண்டான தகுதியுடையவர்களாக உங்களை நீங்களே ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்காக மறுமைக்காக செயல்படுங்கள். எல்லாமே லேசாக தான் இருக்கும்.